நீங்கள் பார்க்க போகிறது சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி வகைகள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாமை அரிசி, இது குதிரைவாலி அரிசி, இது திணை, இது வரகரிசி. இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கலந்து கஞ்சி மாதிரி செய்து சாப்பிட்லாம். அதில் வந்து பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு சாப்பிட்லாம், திராட்சை பழம் கொஞ்சம் கொஞ்சம். இல்லை தனித்தனியாக கஞ்சி, பொங்கல் நமக்கு பிடிச்சதை வச்சு சாப்பிட்லாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா குள்ளக்காரை, எல்லாமே கருப்பாக இருக்கும் அரிசியெல்லாம். இது வந்து காட்டு யானை பலம் கிடைக்குமா. இது வந்து மாப்பிள்ளை சம்பா, இது வந்து கருப்பு கவுனி, இது நான் டெய்லி சாப்பிட்ற கருங்குருவை. கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், குள்ளக்காரை, வரகு, திணை, குதிரைவாலி, சாமை, இவை அனைத்தும் சிறந்த உணவு, பாரம்பரிய உணவு. இது கூட வந்து நம்ம கண்டிப்பாக முட்டை நிறையா சேர்த்துக்கணும், அப்போ தான் உடலுக்கு பலம் தரும். இதெல்லாம் நான் இதுக்கப்புறம் வீடியோவில் சமைக்கிறது எப்படி சமைச்சு சாப்பிட்றத காமிக்கிறேன் உங்களுக்கு. வாழ்க வளமுடன். நன்றி.